இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ரிபப்ளிக் டே சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. என்னதான் ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் இப்போ இருக்கிற 15,000 ரூபா பட்ஜெட்டில் எது பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பர்டிகுலர் டீல்ஸ்லாம் நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கார்டு ஆஃபர் தேவைப்படும். ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும்தான் எந்த கார்டு ஆஃபர் இல்லாமல் அப்படியே ஆஃபரில் கிடைக்குது. இதில் ரொம்பவே டைட்டான பட்ஜெட்டில் இந்த செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா விவோவோட T4 லைட் சரியான ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 12 மணி நேரம் வரலியுமான SOT நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டு, 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் எல்லாமே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே டீசெண்டான ஆப்ஷன் சொல்கிற மாதிரி இதோட டிஸ்பிளேன்னு வரும்போது உங்களுக்கு HD டிஸ்பிளே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் ஸ்பீட்னு வரும்போது ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் வரலையும் கூட ஒரு சில நேரங்களில் நேரம் பிடிச்சிக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ராசஸர்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6300 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. டே டு டே லைஃபுக்கு டீசெண்டான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான் இது. சிங்கிள் ஸ்பீக்கரு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் எனக்கு 2 சிம் கார்டு போட்டுக்கணும், கூடவே ஒரு மெமரி கார்டு போட்டுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபோனில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், 6GB 128GB வேரியண்ட்டை கார்டு ஆஃபர்லாம் போக உங்களால் 12,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வாங்க முடியும். ஆனால் 4GB 128GB வேரியன்ட் என்ன தான் 11,000 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சாலும் 2026 சினாரியோவில் 6GB அப்படின்றத உங்கள் மனசில் நிறுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் கூட தாண்டது கஷ்டமாயிரும். ரொம்பவே ஃபோன் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து ஸ்ட்ரிக்டாக 12,000 ரூபாய் பட்ஜெட்டுன்னா, ஆனால் இதோட 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கிற ஒரு ஃபோன் தான் போக்கோவோட M7 Pro. இந்த ஃபோன் என்னதான் ஒரு 15,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்டில் 2025 ஆரம்பத்தில் லான்ச் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு டேட்டுக்குமே ஒரு நல்ல வேல்யூ ப்ரொபேஷனை 13,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொல்கிற முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே டிஸ்பிளே சைடில் உங்களுக்கு OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கிடச்சிரும். இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த டிஸ்பிளே வழியாக தான் உங்களுக்கு நல்ல பிரைட்டான பேனலும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ராசஸர்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7025 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் விவோவோட T4 லைட்டை கம்பேர் பண்ணுறீங்கன்னா இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸராக தெரியும். ஆனால் ஒரு சில மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஆனால் இந்த ஃபோனில் உங்களுக்கு மேஜர் ஹைலைட்டாக இருக்குன்னா அது இதோட கேமராஸ் தான். இதில் உங்களுக்கு சோனியோட லிட்டியா 600 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸிங்கில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கிறதுனால பிக்சரோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் இருந்ததுனால Android 16 வரைக்கும் உங்களால் அப்டேட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் டுவெல் ஸ்பீக்கரு, 3.5mm ஜாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபோனோட பாசிட்டிவ். பட் இந்த ஃபோனில் குறைன்னு பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு 5110 mAh பேட்டரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு 7லேருந்து 7.5 மணி நேரம் வரலியுமான SOT மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ பேட்டரிக்காக வாங்குறீங்கன்னா இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்லையும் 13,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்ல இன்னைக்குமே ஒரு நல்ல ஆஃபராக தான் இது இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் வேணும்னா மோட்டோவோட G57 பவர் உங்களுக்கு ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கே உங்களுக்கு 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு 11 மணி நேரம் 45 நிமிஷம் வரலியுமான SOT நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனில் இன்னொரு மேஜர் ஹைலைட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்னாப்டிராகனோட 6S Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2க்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, இந்த செக்மெண்ட்லேயே 8GB 128GB வேரியண்ட்டை பேஸாக கொடுத்துருக்க மாடலில் மோட்டோ தான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. மற்ற எல்லா மாடல்லையும் 4GB 6GB மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னொரு பாசிட்டிவ். இது மட்டும் இல்லாமல் 50MBக்கான சென்சாரும் 8MBக்கான அல்ட்ராவைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே குறையாப்படுற விஷயம் என்னென்னா, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 8MBக்கான சென்சார் மட்டும்தான் கிடைக்கும். இது இல்லாமல் Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கொடுத்துருந்தாலும் 1 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகேப்பா, இந்த 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் கேமராக்காக ஒரு ஃபோன் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஃபோன் தான் மோட்டோவோட G67 பவர். G57 பவரில் பார்த்த மாதிரியே அதே IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1050 nits வரலியுமான ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே 7000 mAh பேட்டரியோட 30 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கிடைச்சிரும். 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ், UFS 2.2 எல்லாமே காமன் தான். கேமரா சைடில் வரும்போதும் பேக்கில் வந்து அதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50MB மெயின் சென்சார், 8MBக்கான அல்ட்ராவைட் சென்சார் கிடச்சிரும்.
ஆனால் இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 32 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் வந்து இந்த ப்ரைஸிங்கில் ரொம்பவே சிறப்பானதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு 11 5G பேண்டு, 2 ஸ்பீக்கரு அப்படின்னு எல்லாமே கிடச்சிடும். ஆனால் இந்த ஃபோனில் மைனஸாக இருக்கிற விஷயம் என்னென்னா, இங்கே உங்களுக்கு Android 15 மட்டும்தான் அவுட் ஆஃப் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கேமிங்காக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. சரிப்பா, மோட்டோவை விட்டுறலாம், இந்த மாடல் இல்லாமல் எனக்கு விவோலேருந்து ஒரு ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா 15,000 செக்மெண்ட்டில் 2025 மேஜராக சேலான ஒரு ஃபோன் அப்படின்னா விவோவோட T4X. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 13,000 15,000 வரைக்கும் மாறி மாறி போயிட்டு வந்தாலும் இந்த பர்டிகுலர் சேல் டைமில் உங்களுக்கு 14,250 வரைக்கும் கார்டு ஆஃபர் போக கிடைக்குது. இந்த ஃபோனில் சிறப்பான விஷயமா பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7300 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு உங்களால் 60 FPS சொல்லியுமான கேம் பிளேவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் 6500 mAh பேட்டரி, 44 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட சேர்த்து ஸ்க்ரீன் ஆன் டைம்னு வரும்போது ஒரு சிறப்பான பேட்டரி லைஃபை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதோட சேர்த்து உங்களுக்கு டுவெல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கிடச்சிரும். UFS 3.1 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் எனக்கு நெகட்டிவாக படுற விஷயம் என்னென்னா, இங்கே 15,000 செக்மெண்ட்டில் IPS LCD ஃபுல் HD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது காமனான விஷயம்தான். ஆனால் ஃப்ரண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸு இந்த ப்ரைஸிங்கில் இது வரைக்கும் சொன்ன எல்லா ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போதும் இதில் இருக்கிற 8 MBக்கான அவுட்புட் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. மெயின் சென்சார் ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஓகே, இப்போ இதை தவிர்த்து இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா ரியல்மியோட P4X உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே சைடில் 6.7 இன்ச்சில் ஃபுல் HD LCD பேனலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைட்னஸ் லெவல் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் மேஜரான ஹைலைட் என்னென்னா, மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7400 அல்ட்ரான்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15,000 செக்மெண்ட்டில் BGMIயில் இந்த ப்ரைஸிங்கில் இருக்கிற மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கேமிங்கில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் இந்த ஃபோனில் உங்களுக்கு 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 11.5 மணி நேரம் வரலுமான SOTயை இது வழியாக எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே பேட்டரி லைஃப்பில் எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. இது மட்டும் இல்லாமல் UFS 3.1 சப்போர்ட் கிடச்சிரும். டுவெல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட், 9 5G பேண்டு, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சிம், அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போகிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. அதனால Android 17 வரலுமான அப்டேட் வந்து 2 வருஷத்துக்கான OS அப்டேட் வழியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் இதில் இருக்கிற நெகட்டிவ்னு பார்த்தோம்னா இங்கேயும் உங்களுக்கு கேமரா வந்து அந்தளவுக்கு சிறப்பான ஆப்ஷனாக இருக்காது. ஆனால் விவோ T4Xை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு மார்ஜினல் அப்கிரேட் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே ஓவராலாக 15,000 செக்மெண்ட்டில் பெஸ்ட்டுன்னு கேட்டால் இந்த ரியல்மியோட P4X தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ 15,000 செக்மெண்ட்டில் எல்லா பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்துருந்தாலும் இதோட எனக்கு பெஸ்ட்டாக ஒரு ஃபோன் வேணும்னா under 20,000 செக்மெண்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் யாராவது ஃபோன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சொன்ன எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே இங்கே கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க.